இது வந்து ஹிந்து மித்தாலஜியோ இல்லை வந்து நம்மளுடைய மரபுகளையோ வந்து டீஸ் பண்ணக்கூடிய விஷயமா நான் அந்த வீடியோ சொல்லலை. இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக தான். ஹாய் மக்களே, வணக்கம். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடும். வேப்ப மரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபுலையும் சரி, நம்மளுடைய ஹிந்து மித்தாலஜிலையும் சரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். வேப்ப மரம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிராமங்களில். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வேப்ப மரம் வச்சுருப்போம். நம்ம பழைய வீடுகளில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த வேப்ப மரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்ப மரம் அப்படிங்கிறது வந்து மிக சிறந்த கிருமி நாசினி. கிராம தேவதைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து காவல் தெய்வங்களாக இருக்கட்டும், முக்கியமாக பெண் தெய்வங்களுக்கு வந்து வேப்ப மரத்தை வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய குயிர்சிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வேப்ப மரத்துக்கு உண்டு. அதனால தான் ஹிந்து மித்தாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை வந்து கடவுளாக வந்து வணங்குறாங்க. சரி, இந்த வேப்ப மரம் பால் வெடியுது, இது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா அம்மன் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே பாமர மக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கட்டும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த வேப்ப மரத்தில் பால் வடிகிறது எதனால அப்படின்னு நம்ம யாருமே வந்து பெருசாக நம்ம கண்டுக்கிறது கிடையாது. இந்த வேப்ப மரத்தில் பால் வடிகிறதுக்கான காரணம் என்ன? வேப்ப மரம் எல்லா சீதோஷ நிலையும் வளரக்கூடியது. இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற பல நாடுகளில் இது வளரக்கூடியது. இது வந்து 30 வகையான தன்மைகள், மருத்துவ தன்மைகள் இந்த வேப்ப மரத்தில் இருக்குது அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த வேப்ப மரத்தில் பால் வடிகிறதுக்கான காரணம் என்ன, அந்த மேட்டருக்கு நம்ம வருவோம். பொதுவாக எல்லா மரங்களையும் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும். வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய மாவு சத்தை தான் இலைகள் வந்து சர்க்கரையாக மாற்றுது. கசப்பான மரத்தில் ஏது இனிப்புன்னு கேட்காதீங்க. வேப்பம் பழத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன்னா இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம், மாவு சத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஓரங்களில், ஆற்றுக்கரை ஓரங்களில், இல்லை தண்ணீர் ஓட்டம் அதிகம் இருக்கக்கூடிய வேப்ப மரங்களில், கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்போது வந்து நீர் புழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுதுன்னா, வேப்ப மரத்துக்கு நீர் அதிகம் சேரும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த வேப்ப மர தூரில் இருக்கக்கூடிய ஃப்ளோயம் அப்படிங்கிற ஒரு திசு வந்து அதிகரித்து வேப்பமரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை வந்து வெளியேற்றுது. அதாவது வெடிப்பு உள்ள பட்டைகள் மூலயமா அதை வெளியேற்றும் பொழுது அது வந்து பாலாக வடியுது. அது இனிப்புத்தன்மை இருக்குது. ஸோ இந்த இனிப்புத்தன்மை வந்து ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் வேப்ப மரத்தில் பாலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வேப்பங்காயை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பால் வரும். ஸோ இந்த வேப்ப மரத்தில் பால் வரத்துக்கான காரணம் இதுதான். ஸோ நீங்கள் அடுத்த தடவை எங்கேயாச்சும் வேப்ப மரத்தில் பால் வந்துச்சு அப்படின்னா விழுந்து கும்புறதை விட அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விதமான நோய் தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்து மித்தாலஜியோ இல்லை வந்து நம்மளுடைய மரபுகளையோ வந்து டீஸ் பண்ணக்கூடிய விஷயமா நான் அந்த வீடியோ சொல்லலை. இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மரங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபுலையும் சரி, நம்மளுடைய மித்தாலஜிலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கோவிலே ஒரு ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதீத மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ ஆயுர்வேதத்திலையும் சித்தாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த வில்வ மரமாக இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணமோ இல்லை வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய மரமோ தான் இருக்கும் அந்த கோவில்களில். இயற்கையை முன்னிறுத்தி தான் வந்து எல்லா காரியங்களுமே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஹிந்து மித்தாலஜியோ இல்லை வேறு எதையோ இது டீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ கிடையாது. இது மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்குது, அங்கே வந்து ஒரு வேப்பமரம் இருக்குன்னா கூடிய சீக்கிரமே நீங்கள் அதில் பால் வடிகிறத பார்க்க முடியும். அதற்கான தன்மை என்னென்னு வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சில மரங்களுக்கு வந்து இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும், நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடாது, மர வாஸ்து அப்படின்னு என்னமோ நிறையா சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் வேப்ப மரத்துக்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ வந்து இருக்கணும். ஸோ இது மூலயமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, இயற்கையோடு என்றைக்குமே வந்து நம்ம ஒத்து போகணும். அது வந்து கடவுள் தன்மை அப்படின்ற ஒரு பேரை வச்சு நம்ம வணங்கினாலும் பரவாயில்ல. பட் ஆனால் இயற்கை செழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம். இந்த வேப்ப மரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான கிருமி நாசினி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயிர்சிடின் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வேதித்தன்மை காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கிறதுனால தான் பல பேர் வந்து அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடியும் சரி வீட்டு அருகிலும் சரி வேப்ப மரத்தை வளர்த்தாங்க. ஸோ இது வந்து நம்ம போட்டு நம்ம விதை வச்சு அதை வளர்க்கணும் கிடையாது. அதுவாக விழுந்து அதுவாக வளர்ந்து அதுவாக நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் தான் வேப்ப மரம். ஸோ இதில் நம்ம பால் வடியுது அதனால் நம்ம கும்பிடுவோம், இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வேறு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் மரம் வளர்ப்போம், மழை வருவோம்னு
பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ எந்த வகையிலாவது மரங்கள் வணங்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் நம்ம அப்பப்போ எடுத்து நான் உங்களுக்கு சேனலில் போடுறேன். இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வித்தியாசமான வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை.